எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் சான்வி மேக்னா. ஆக்சுவலி என்னோட டீம் கிட்ட லாஸ்ட் டைம் நான் ப்ராமிஸ் பண்ணேன், என்னன்னா நெக்ஸ்ட் டைம் பேசும்போது நான் கண்டிப்பாக தமிழில் ட்ரை பண்ணுறேன். இது எனக்கு புது பாஷா, ஆனால் ஷூட்டிங் பண்ணும்போது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதுக்காக தேங்க்யூ எல்லாத்துக்கு. நாங்கள் எல்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரி சேர்ந்து ஷூட்டிங் பண்ணோம். இன்னும் மீடியா ப்ரெஸ் எல்லாத்துக்கும் தேங்க்யூ ஸோ மச். என்னன்னா இப்போ தான் ஆக்சுவலி நான் சொன்னேன் சார்கிட்ட, என்னன்னா சார் ஐம் வெரி நர்வஸ் சார், எனக்கு இப்போது தெரியாது என்ன பண்ணணுன்னு. ஸோ சார் எல்லா சப்போர்ட் தந்ததுக்கு எனக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இப்போது படம் வந்து இந்த கேரக்டர் இட் இஸ் வெரி பியூட்டிஃபுல்லி ரிட்டன். ஐ திங்க் ஐம் வெரி லக்கி, வெரி ஃபார்ச்சுனேட். எனக்கு இந்த கேரக்டர் வந்துருச்சு. நான் அந்த கேரக்டர் எழுதுறதுக்கு இன்னும் தந்ததுக்கு ப்ரொடியூசர் சாருக்கு, டைரக்டர் சார், ராஜேஷ் சார், பிரசன்னா சார் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இன்னொன்று, நான் நிறைய விஷயம் கற்றுக்கினேன் ஷூட்டிங் பண்ணும்போது. ஐ ஆப்சல்யூட்லி என்னன்னா எனக்கு ஐ லவ் குரு சார். I've been always been a fan of him. இன்னொன்று மணி சார், I was very excited that எனக்கு சான்ஸ் கிடைச்சிச்சு. அது தேங்க்யூ சார், ஐ ஹேட் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இன்னும் கிருஷ்ணா காரு அண்ட் பென்னி, தே ஹெல்ப் மீ அ லாட். இப்போ ட்ரான்ஸ்லேட், ஸோ கிருஷ்ணா காரு எல்லா படத்தில் எனக்கு ட்ரான்ஸ்லேட்டர் மாதிரி இருந்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ஏன்னா ஐ வாஸ் வெரி நர்வஸ் ஃபார் எவ்ரி வேர்ட். ஹி ஹேஸ் கம் ஃபார்வர்ட் அண்ட் ஹி மேட் மீ கம்ஃபர்டபுள். அண்ட் பென்னி, தேங்க்யூ ஸோ மச். ஹாய். அண்ட் நிவி, சான்வி, அம்மா இங்கே இஸ் நாட் ஹியர். அண்ட் குரு சார் எல்லாத்துக்கும் ஹாய் சார். And Sujit, thank you so much. Sujit always used to pull my leg. Proper book Tamil paste he used to bully me. Did you understand what I spoke? But kandipa na kattupa. That is one. Innonu padam vand Meera, thank you so much. You helped me a lot too. This is the opportunity to thank you, all of you. But if I miss someone, very very sorry. Kumar garu எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இன்னும் ஆக்சுவலி இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போது நரேட் பண்ணும்போது வாட் ஐ ரியலி காட் கனெக்டட் டு வாஸ், நானும் ஒரு மிடில் கிளாஸில், ஐம் ஃப்ரம் அ மிடில் கிளாஸ் ஃபேமிலி. உடனே கனெக்ட் ஆகிட்டேன் இப்போ ஸ்டோரி கேட்கும்போது. ஸோ ஐ வாஸ் வெரி ஃபார்ச்சுனேட் டு கெட் சச் அ ரோல் டு போர்ட்ரே அ உமன் ஹூ ஹேஸ் அ ட்ரீம் டு பிகம் அன் IAS ஆஃபீஸர். ஸோ ஐ திங்க் ஐம் வெரி 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 ஃபார்ச்சுனேட் டு டூ திஸ் ரோல். அண்ட் இந்த ஸ்டோரி என்னன்னா நம்ம எல்லா வீட்டில் நடக்குது ஸ்டோரி தான். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், நான் படம் பார்த்தேன் நேற்று, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா அது இந்த படம் எடுத்த விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஐ திங்க் இப்போ ட்ரெய்லர் நீங்கள் பார்த்தாங்க, ஆனால் அந்த ட்ரெய்லர் மாதிரி தான் படம் கூட இருக்குது. ரொம்ப சிரிச்சு நீங்கள் டயர்ட் ஆகிடுவாங்க கண்டிப்பாக. ஐ ஹோப் ஸோ. இன்னும் ப்ளீஸ் வாட்ச் குடும்பஸ்தன். நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. அது தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஸோ மச். 24th ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பாக ஃபேமிலி கூட, ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு தேட்டரில் பாருங்கள். ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட், யூ என்ஜாய் த ஃபிலிம். அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் வந்து நான் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ஜானர். நான் வந்து நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன், இந்த கதாநாயகன் பாட்டி சொல்லி தட்டாதே, காசேதான் கடவுளடா, சர்வர் சுந்தரம், இந்த மாதிரி ஒரு ஜானர் இருக்குதுல்ல, ஒரு காமெடி ப்ளஸ் அதில் ஒரு கண்டென்ட்டோடு இருக்கிறது. அந்த இது வந்து அதில் காமெடி பண்ணணும் எனக்கு ரொம்ப ஆசை. ஜோக்கர் காமெடி தான், ஆனால் அதில் கொஞ்சம் சீரியஸான காமெடி. அப்புறம் ஜிகர் தண்டால ஓரளவுக்கு. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக எனக்கு ஸ்கிரிப்ட் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அந்த டயத்தில் தான் ராஜேஷ் வந்தார். அவர் வந்ததே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அழகாக நீட்டாக நடந்து வந்தார். எனக்கு வந்து இந்த அவங்க சினிமாக்குள்ளே வர்றது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயமா பார்க்குறேன். எப்படி பார்க்குறேன்னா, சினிமாவுக்கு வந்து பல வழிகள் உண்டு. சில ஊருக்கு மட்டும் உள்ளே போகிற பாதை, வெளியே போகிற பாதை இருக்கும். ஒரே பாதை தான் இருக்கும்.
திருவண்ணாமலைக்கு வந்து சுற்றிலும் ஒரு பாதை இருக்கும், சன்ஃப்ளவர் மாதிரி எல்லா ஊர்லேருந்தும் திருவண்ணாமலைக்குள்ளே நுழையலாம். அது மாதிரி தான் எல்லா விதத்துலேருந்தும் சினிமாக்குள்ளே நுழையலாம். ஸோ ஆரம்ப காலத்தில் நான் ரேடியோ காலத்தில் ரொம்ப சின்ன பையனாக இருந்தேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ரேடியோ கேட்பாங்க, பாட்டெல்லாம் நிறைய கேட்பாங்க, கேசட்லாம் ரெக்கார்ட் பண்ணிலாம் கேட்பாங்க. அவங்களுக்கு என்ன ஆசை இருந்துச்சுன்னா சினிமாக்குள்ளே பாடணும், நிறைய பேருக்கு பாடணும். ஸோ அது வந்து ஆண்டு விழா, பள்ளியினுடைய ஆண்டு விழாவில் எதிரொலிக்கும். அது எல்லாரும் பாட்டு போட்டியில் வந்து கலந்துக்குவாங்க. அதுக்கப்புறம் இப்படி சினிமாக்குள்ளே எப்படி நுழையிறது அப்படிங்கிறதுல வந்து நிறைய விஷயங்கள் வர ஆரம்பிச்சுது. தெரிஞ்சவங்க மூலமாக, நண்பர்கள், குடும்பத்தில் சொந்தக்காரங்களாக இருக்கிறவங்க இப்படி உள்ள இருந்தாங்க. அதுக்கப்புறம் தியேட்டர் குரூப் வரலேருந்து ஆக்டர்ஸ் வர ஆரம்பித்தாங்க, நாடகத்துறையிலேருந்து. எஸ்பெஷலி இப்போ கூத்துப்பட்டிலேருந்து பசுவண்ணா வந்தது, நிறைய ஆக்டர்ஸ் வந்திருக்கிறாங்க. அதில் நான் வந்தேன். அப்புறம் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்க வர்றது, அதாவது நாளை இயக்குனர் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து சினிமா உலகத்தில் வந்து வேற ஒரு வழியை வந்து உண்டு பண்ணுச்சு உள்ளே வர்றதுக்கு. ஏன்னா டைரக்டராக உள்ளே வரணும்னா இன்னொரு டைரக்டர் அசிஸ்டண்ட் ஆகணும், அப்புறம் ஒரு படம் பார்க்கணும், 4-5 படம் ஒர்க் பண்ணணும், அப்புறம் ப்ரொடியூசரை பார்க்கணும், கதை சொல்லணும். அதுலேருந்து வந்தாங்க. அப்புறம் டிவி மீடியாஸ்லேருந்து வர ஆரம்பித்தாங்க, ஆங்கர்ஸ் வர ஆரம்பித்தாங்க. மியூசிக்கில் அதாவது மியூசிக் சேனல்ஸில் வந்து அதை ஆங்கர் பண்ணவங்கலாம் வர ஆரம்பித்தாங்க சினிமாக்குள்ளே. இப்போ வந்து சோஷியல் மீடியா, யூடியூபர்ஸ் வந்து உள்ளே வர்றாங்க. அது வந்து ரொம்ப, அதாவது இன்னொரு பாதை ஒன்று கிரியேட் ஆகிருக்குது. அது வந்து ரசனையை மாற்றம் இல்லை. இப்போ வந்து வேற ஒரு ஆளை ஒரு இடத்துல போட்டோம்னா, இப்போ நாங்கள் என்ஜினியரிங்கில் வந்து எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு செக்கிங்க்கு இன்ஜினியரிங்கே தெரியாத ஆளை கூப்பிட்டு காமிப்போம். அவனுக்கு பட்டுன்னு தெரியும், ஏய் இது என்னது எப்படி கேட்பான். அப்பா ஐயோ இவ்வளோ பெரிய மிஸ்டேக். அது மாதிரி ஒரு புதிய ஒரு டீமு, புதிய ஒரு களத்துலேருந்து வர்றவங்க. அதாவது யூடியூப்ங்கிறது ஒரு சின்ன ஃபோன்லேருந்து பெரிய ஸ்க்ரீன் வரைக்கும் பார்க்கக்கூடியது. கொஞ்சம் நேரம் தான் கொடுக்கப்படுமோ, அதிக நேரம் கண்டென்ட் யோசிக்க முடியாது. கண்டென்ட்டை ஸ்ட்ராங்காக சொல்லணும், வேகமாக சொல்லணும், எஃபெக்டிவாக சொல்லணும், அதில் மியூசிக் ஆட் பண்ணணும். இவ்வளோ வேலைகளை வந்து ஈஸி பண்ண, அதாவது ஒரு டெக்னாலஜி வந்து ஈஸியாக்கி அடுத்து அவங்க வந்து எல்லாரும் விரும்புகிறது சினிமா தான். ஏன்னா சினிமாவுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. சினிமா இஸ் வெரி, உங்களை வந்து என்னதான் சினிமாப்பா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நான் மதுரையிலேருந்து வந்தேன், அது வந்து சினிமா ஹப்பு. அது சினிமா தான் மதுரையில் சினிமா வெறியர்கள் அந்த மாதிரி இருந்தவங்க. ஸோ அவங்கள வந்து வந்திருக்கிறாங்க, ராஜேஷ், அவங்க பிரசன்னா, அவங்க டீமு. ஸோ அவங்களுக்கு வந்து நல்ல வரவேற்பு நீங்கள் கொடுக்கணும். இந்த படமும் ரொம்ப 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 நல்ல படம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. காமெடி ப்ளஸ் மணிகண்டன் அவரை பார்க்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு விக்ரம் மேதா தான் எனக்கு அந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டர், போலீஸ் கேரக்டரில் பார்த்துட்டு அப்புறம் காலால் பார்த்தேன். நல்ல ஆக்டர். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் பேசிகிட்டு இருப்போம், ஏய் மணிகண்டன் கூட எனக்கு ஒர்க் பண்ணணும் ஆசை இருக்குது. அப்போ தான் ராஜேஷ் இந்த ஸ்டோரி கொண்டு வந்திருந்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த கேரக்டர் பண்ணுறதுக்குள்ள. சான்வி முதல்ல அவங்கள பற்றி சொல்லிட்டாங்க. தெலுங்கு தெரியாட்டினாலும் ரொம்ப சின்சியர் ஆக்டர். அவங்க வந்து அதை படித்தாங்க, டைலாக்ஸ் எல்லாம் மனப்படம் பண்ணி அதை வந்து டவுட்ஸ் கேட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தில் நிறையா நக்கலைட்ஸ் டீம்னுடைய மெம்பர்ஸ்னு நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் நக்கலைட்ஸ் நிவேதா நடிச்சிருக்கிறாங்க, எனக்கு ஜோடியாக அதில் வராங்க. அவங்க நிஜமாலுமே நல்லா நடிக்கிறாங்க. ஒரு மாதிரி எனக்கு வந்து புதிய ஆட்களோட புதிய டீமு அவங்க எப்படி படத்தை பார்க்குறாங்க அப்படிங்கிறத வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த டீமு. எஸ்பெஷலி த ப்ரொடியூசர், வெரி கைண்ட் ப்ரொடியூசர். என்ன சார் உங்களுக்கு எது வேணுமா அது வேணுமா எல்லாம் கேட்டு வசதி பண்ணி கொடுக்குறவர். ரொம்ப நல்லா வந்திருக்குது படம். எனக்கு வந்து பாக்யராஜ் சார் ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட அவருடைய ஸ்டைலில் அதே ஊர்லேருந்து வந்திருக்காங்க இவங்க 2 பேரும். ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. நான் என்ன படித்தனோ அதே மாதிரி படமாக அதை சூப்பராக பண்ணியிருந்தீங்க. வாழ்த்துக்கள் ரைட்டர் அண்ட் டைரக்டர் 2 பேருக்குமே வாழ்த்துக்கள். அதே மாதிரி இது ஒரு யதார்த்தமான கதை. நம்ம குடும்பத்தில் வந்து கஷ்டப்பட்டு என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருப்போம். ஒரு மாதம் ஓட்டுறது வந்து அது நம்ம எல்லாருமே நினைப்போம், மாதம் 30,000 இருந்தால் போதுங்க என் லைஃப் ஹாப்பியாக இருக்கும், நான் ஓட்டிடுவேன்ட்டு. ஆனால் அது நடக்காது. 50,000 வரும்போது நினைப்போம், மாதம் 50,000 இருந்தால் போதும் நம்ம லைஃப்பை ஓட்டிடுவோம், செட்டில்ரா அப்படின்ட்டு. அப்போவும் நடக்காது. அது 1 லட்சம் வந்தாலும் நடக்காது. அது எப்படின்னு தான் தெரியல. ஸோ அந்த கஷ்டங்களை நகைச்சுவையோட ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க இந்த படத்தில். அந்த யதார்த்தமான கதையை யதார்த்தமாகவே நம்மக்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற டெக்னீஷியன்ஸ்
முக்கியமாக வந்து ப்ரொடக்ஷன் டிசைனர் அண்ட் சினிமாட்டோகிராஃபர் 2 பேருமே ரொம்ப யதார்த்தமாக பக்கத்துலேருந்து ஒருத்தனோட குடும்பத்தை பக்கத்தில் போய் பார்க்குற மாதிரி அவங்களோட குடும்பத்துக்குள்ளே நம்ம போய் பார்த்துட்டு வந்த மாதிரி இந்த படத்தை டெக்னீஷியன் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கும் வாழ்த்துக்கள்ங்க 2 பேருக்கும். எடிட்டர் சூப்பராக நிறைய வெர்ஷன்ஸ், இந்த படத்தோட நிறைய வெர்ஷன்ஸ் பார்த்துருக்கேன். எல்லா வெர்ஷனுமே ரொம்ப பொறுமையாக அதே அளவுக்கு அழகாக அவர் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். வாழ்த்துக்கள். காஸ்டியூம் டிசைனர் நீங்களும் யதார்த்தமாக ஒரு கோயம்புத்தூருக்கு தேவையான அந்த மிடில் கிளாஸுக்கு தேவையான விஷயங்கள் என்னவோ அது கரெக்டாக பண்ணியிருந்தீங்க. சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் ஐ திங்க் டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் வின்சி சார் வந்து எப்படின்னா, சில பேருக்கு வந்து கதை கேட்குற பொறுமையாக இருக்காது சினிமாவில். அது எவ்வளோ பெரிய சீஃப் டெக்னீஷியனாக இருந்தாலும் எனக்கு ஒரு 1/4 மணி நேரத்தில் சொல்லுங்கள் போதும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இவர் மட்டும்தான் ஃபுல் கதை கேட்பார். யார்? போஸ்டர் டிசைனர் ஃபுல் கதை கேட்பார். நான் ஃபுல் கதை கேட்காட்டி இந்த ப்ராஜெக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னுவார். ஏன்னா அந்த கதையை கேட்டு அந்த கதைக்கு என்னவோ நம்ம போஸ்டரில் அந்த படத்துக்கு என்ன ஜஸ்டிஃபை பண்ண முடியுமோ அதை பண்ணக்கூடிய ஒரே டிசைனர். அதனால தான் அவருடைய போஸ்டர்ஸ் எல்லாமே வந்து தனித்துவமாக இருக்குது. சூப்பர். அப்புறம் வைஷாகோடைய சாங் வந்து எனக்கு பொதுவாக வந்து எனக்கு சாங்லாம் ஜட்ஜ் பண்ண தெரியாது. ஒரு சாங் எல்லாரும் இட்டாயும் எல்லாரும் கேட்குற சாங் தான் எனக்கு பிடிக்கும். நம்ம இந்த தனி ஃபோல்டரில் இந்த சாங் சூப்பராக இருக்கும்னு கேட்குற பழக்கலாம் கிடையாது. ஆனால் வைஷாகோட சாங் கேட்ட உடனே இமீடியட்டாகவே கேட்சியாக இருந்தது. அதில் ரொம்ப சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னென்னா, நீங்களே லிரிக் ரைட்டரும் கூட. பொதுவாக டயலாகில் காமெடி டைமிங்லாம் இருக்கும், லிரிக்லேயே அதில் டைமிங்லாம் இருந்தது. சூப்பராக இருந்தது, ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது. எஸ்பெஷலி இந்த ஜீரோ பேலன்ஸ் ஹீரோ சாங் வந்து ஒன்ஸ் கேட்டுட்டோம்னா அந்த மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த சாங் சூப்பராக இருக்குது, அருமையாக பண்ணியிருக்கீங்க, ஃபண்டாஸ்டிக். அதுக்கப்புறம் ஆக்டர்ஸ் குரு சோமசுந்தரம் சார், எல்லாருக்குமே தெரியும் அவரை பற்றிலாம் நம்ம என்ன பேச முடியும். ஆரண்ய காண்டம், வஞ்சகர் உலகம், மின்னர் முரளி அப்படின்னு சொல்லி எல்லா படத்துலையுமே வந்து சூப்பராக பண்ணியிருப்பார். அவர் சொன்ன மாதிரி இந்த படத்தில் அவருக்கு வந்து ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல், காமெடி பண்ணியிருக்காரு ஃபஸ்ட் டைமாக. அதுவும் அதில் ஒரு இரிட்டேட் பண்ணுற சிரிப்பு ஒன்று சிரிக்கிறாரு. சூப்பராக இருந்தது. அந்த சிரிப்பு எங்கேருந்து பிடிச்சிங்கன்னு தெரியல, சூப்பராக இருந்தது. உங்களோட இன்ட்ரொடக்ஷன் சீனில் வந்து ஒருத்தங்கிட்ட உட்காந்து பேசுவீங்க, அந்த அவன் நீ பண்ணது எனக்கு தெரியும் ஆனால் இந்த டைமுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு. சூப்பராக இருந்தது சார், அருமையாக இருந்தது. ஓவராலாக என்டையர் ஃபிலிம் சூப்பராக பண்ணியிருந்தீங்க. அதுக்கப்புறம் சான்வி ரொம்ப அழகாக இருந்தீங்க ஸ்க்ரீனில். உங்களோட பேர் சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஒரு மிடில் கிளாஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி அருமையாக இருந்தீங்க, அழகாக இருந்தீங்க ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு. நீங்கள் சூப்பராக ஒரு சீனில் வந்து இந்த ஒரு பெயினோட டைலாக் பேசிட்டு போகணும் காரில். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, இவங்க எங்கே அந்த பாஸ் எடுக்கிறாங்க, எப்போ கத்துறாங்க பெயினுக்கு, எப்போ திடீர்னு டைலாக்குள்ளே வராங்கன்னு சொல்லிட்டு அது எப்படி நீங்கள் சொல்லி கொடுத்து என்ன, அது சூப்பராக இருந்த சீன், அருமையாக இருந்தது, அருமையாக பண்ணியிருந்தீங்க. அதுக்கப்புறம் ஹீரோ, இந்த படத்துடைய நாயகன் மணிகண்டன். அவர் வந்து ஒரு சில பேர் வந்து சினிமாவில் வந்து அவங்களுடைய லைஃப்பை திரும்பி பார்க்கும்போது வந்து ஒரு இன்ஸ்பைரிங் பர்சனாக இருப்பாங்க. ஒரு ஹைட்டை ரீச் பண்ணியிருப்பாங்க. அவங்க எங்கேருந்து ஆரம்பித்தாங்க அப்படிங்கிற அந்த ஃபஸ்ட்டு வீடியோ எங்கேயாவது இருக்கும். அப்படி பார்த்தோம்னா அவங்க வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங் ஒரு பர்சனாலிட்டியாக இருப்பாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினி சார், அவர் வந்து அந்த மாதிரி பல பேரை ஒரு இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டியை இங்கேருந்து ஆரம்பித்தவர் இங்கே இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சிவகார்த்திகேயன் சார், திடீர்னு ஒரு நாள் கலக்க போகுது யாரோட கிளிப்பிங்கை பார்த்தோம்னா ஆச்சரியமாக இருக்கும். ஆமாம் இல்லை, இன்றைக்கி அமரன் 300 கோடி பண்ணியிருக்காருல அப்படிங்கிற. அதே மாதிரி ஒரு சில வருடங்களுக்கு பிறகு நீங்கள் இருப்பீங்க சார். உங்களுடைய அந்த ஃபஸ்ட்டு வீடியோ ஏதாவது ஒன்று வரும், கலக்க போகுது அந்த மாதிரி, கண்டிப்பாக வேறு லெவலில் இருப்பீங்க அந்த இடத்துல. சூப்பராக பண்ணியிருக்கீங்க சார் இந்த படத்தில். எல்லாமே காமெடி ஆகட்டும், எமோஷன்ஸ், எவ்ரி சீன். ஒரு சீன் அந்த கையில் சாப்பாடை வச்சுட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அந்த வெயிட் பண்ணிவிட்டு அதை அப்படி போட்டுட்டு எழுந்தது போகிறதுக்குல சூப்பராக இருந்தது, அருமையாக பண்ணியிருக்கீங்க. ஸோ படம் நான் பார்த்துட்டேன், படம் நல்லா இருக்கு. நிச்சயமாக நல்ல விமர்சனங்கள் எழுதுங்க, நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா படம் நல்லா இருந்தால் அதை நீங்களே பண்ணுவீங்கிறது எனக்கே தெரியும். கண்ணுக்குள்ள இடத்துல அதை பண்ணீங்க. இந்த படம் நல்லா இருந்தீங்கன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க, நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஸோ மச்ங்க. வாழ்த்துக்கள். Jan 24 எல்லாரும் தேட்டரில் பாருங்கள். நன்றி, தேங்க்ஸ். இப்போ வந்து மணி சாரை பற்றி சொல்லணும். எனக்கு இப்போ மணி சார்னு சொல்கிறதா அந்த ஜோன்லலாம் இல்லை. இப்போ அது ஆரம்பிக்கும் போது அப்படி தான் இருந்துச்சு மணி சார் அப்படின்னு. நாங்கள் வந்து அவர் வந்து இந்த படம் நான் பிச் பண்ணும்போது குட் நைட்டுக்கு முன்னாடி ஏன்னா அவர்கிட்ட இது போய் பிக்சர் பண்ணனா தலைவா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எனக்கு அவரோட காமெடி சைட் ரொம்ப பிடிக்கும். யூடியூப்லேருந்து பார்த்ததுனால அவரோட ஒர்க்ஸை தலைவா நீங்கள் சீரியஸான ரோல் பண்ணிருக்கீங்க, ஒரு லைட் ஹார்ட்டட் சினிமா நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் வந்து பிக்சே பண்ணேன். அண்டு எனக்கு என்னென்னா இவர் கதையை படிச்சுட்டு ஓகே சொல்லிட்டாருன்னா இவர் நடிக்கிறாரோ இல்லையோ, இவர் ஒருவேளை நடிக்கிறதுக்கு ஆசை இருக்கலாம், டேட் இல்லாமல் இருக்கலாம், பட் இவர் ஓகே சொல்லிட்டாலே நம்ம ஒரு நல்ல கதை எழுதியிருக்கோம் அப்படின்னு நமக்கு ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா. அதுக்காகவே வந்து ரொம்ப ஆசையாக இருந்தால் ஒரு சரி எப்படி ஒரு கொடுத்துட்டோம், ஒரு 4 மாதம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன். கல்யாணத்துக்கு பத்திரிக்கையோட கல்யாண பத்திரிக்கையும் இதையும் கொடுத்துட்டு வந்தேன். 2 வாரத்தில் கூப்பிட்டு சொன்னார். அவர் சொன்ன இன்சைட்ஸு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இவரே ஐ மீன் லைக் நாங்கள் வந்து இந்த படத்துக்காக நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி
கதையில் நான் அதிகமாக சண்டை போட்டுக்கிட்டது பிரசன்னா கூட. இப்படி இல்லைங்க, இப்படி வராதுங்க, இப்படி தான் வருங்க அப்படிங்கிறது அதிக சண்டை நடந்தது பிரசன்னா கூட. கிட்டத்தட்ட ஈக்குவல் பண்ணிட்டாரு மனுஷன் கடைசி வரைக்கும். ஏன்னா ரொம்ப அந்த ஆர்கியூமெண்ட்ஸ், நான் கதைக்குள்ள இந்த கேரக்டர் இப்படி இருக்கலாமா, அவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், ரொம்ப அவரை பயங்கர ஹைட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற விஷயம் தான் நான் நினைக்கிறேன்னா, அவரோட கதாபாத்திரத்தோட எலிவேஷனை பற்றி அவர் யோசிக்கிறதே இல்லை. அவர் வந்து சுற்றி இருக்கிற எல்லா கதாபாத்திரங்களை பற்றியும் யோசிக்கிறாரு. அது அவருக்குள்ளே இருக்கிற ஒரு ரைட்டர் தான் அதை வந்து மோர் தென் ஆக்டர், அந்த ஒரு ரைட்டர் வந்து ரொம்ப ஹானஸ்டாக இருக்கான்னு நினைக்கிறேன். அது ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள். நான் நம்புகிறேன் இன்றைக்கி இருக்கிற தமிழ் சினிமா நடிகர்களில் மிகப்பெரிய பொட்டென்ஷியல் இருக்கிறது அவருக்கு தான். நான் அவர்கிட்டயே சொல்லியிருக்கிறேன், அவர் கரெக்டாக அமைஞ்சதுன்னா அவர் ரொம்ப பெரிய இடத்துக்கு வருவாருன்னு நான் நம்புகிறேன். அது வந்து வருவார் கண்டிப்பாக அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தடுத்த லைனப் அடுத்தடுத்த கதைகளும் எனக்கு தெரியுங்கிறதுனால I'm very excited for his next movies also. And குரு சார், உங்களுடைய அடுத்த படத்துக்கு உங்களோட வாழ்த்துக்கள். அண்ட் வந்து தேசிங் சாருக்கு வந்து சார் இல்லை, இவரும் அப்படி தான். நான் வந்து இவர் ஃபஸ்ட் எடுத்தோடனே சார் அப்படி தான் ஆரம்பித்தேன். வந்தோடனே ஒரு பிரதராக பழகிட்டு இந்த படத்துக்கு எனக்கு அவ்வளோ ஹானஸ்ட்டாக ஒப்பீனியன் கொடுத்து, எனக்கு என்ன சொல்கிறது, ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஃப்ரெண்ட்லியானதாக, அவர் மேபி வினோத்தனா மேலே இருக்கிற ரெஸ்பெக்ட் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப ஹானஸ்ட்டாக, ரொம்ப ஈஸி டு கோவாக நிறையா சஜஷன்ஸ் கொடுத்ததுக்கு அவருக்கு ரொம்ப பெரிய நன்றி. ராம் சார் இங்கே இல்லை, அவருக்கு சொல்லணும், அவருக்கு பெரிய நன்றி. மற்ற நிறையா இயக்குநர்கள் நிறையா பேர்த்துக்கு நன்றி இருக்குது. கனி மேம்க்கு வந்து ரொம்ப பெரிய நன்றி. நானும் என் ஒய்ஃபு வந்து பயங்கர ஃபேன் அவங்களுக்கு, குக் வித் கோமாளி பார்த்து. அவங்க வந்து இந்த ஷோ ஹோஸ்ட் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்டு கடைசியாக சொன்னாலும் இதுதான் வந்து இதை சொல்லி தான் சம்மரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். லைக் நான் எல்லாத்த விட அதிகமாக நன்றி சொல்லிக்கணும்னு நினைக்கிறது வந்து எனக்கு வந்து வாழ்க்கை வந்து பிரசன்னா மாதிரி ஒரு ஆளை வந்து அறிமுகப்படுத்தி வச்சதுக்கு, நான் அவரை போய் கண்டிப்பாக பர்சீவ் பண்ணி பிடிச்சிக்கிட்டதுக்கு எனக்கு நானே அதுக்கு நன்றி சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு மென்டாராக, ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு கைடாக, இல்லை என்ன சொல்கிறது, எவ்ரிவே நான் இதை அவர் முன்னாடி சொன்னால் கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்குன்னு நிறைய சொல்ல மாட்டேன். பட் இங்கே சொல்லாமல் வேறு எங்கே சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நன்றி இல்லை, பட் இதுக்கு நான் வாழ்க்கைக்கு தான் நன்றி சொல்லணும். தேங்க்யூ. என்ன சொல்கிறது, இந்த படத்தில் முக்கியமாக இந்த படத்தில் நக்கலைட்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப பிரமாதமாக, இந்த வட்டார வழக்கு வந்து அவங்க பிரமாதமாக பேசுவாங்க. அது அவங்களோட ஃபோர்ட்டே, கோயம்புத்தூர் ஸ்லாங் பேசுனது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நான் அது ரொம்ப புதுசு எனக்கு. அதை பிரமாதமாக வந்து எனக்கு நிறைய சமயங்களில் சொல்லி கொடுத்த இந்த படத்தில் இருக்க நிறைய ஆர்டிஸ்ட், முக்கியமாக ஃபஸ்ட்டு வந்து முத்தமிழ். ஏன்னா முத்தமிழ் கூட தான் எனக்கு நிறைய சீன்ஸ் இருந்தது. முத்தமிழ், அப்புறம் ஜென்சன் சாரு, அனிருத், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆர்டிஸ்ட் வந்து நிவே, அப்புறம் எனக்கு அக்காவை நடிச்சிருக்காங்க நிவேலேருந்து, எல்லாருமே எனக்கு வந்து பயங்கரமாக கோச் பண்ணாங்க. கிருஷ்ணா, மிதுன், இவங்க எல்லாருமே ஹெவியாக என்னை வந்து அந்த ஸ்லாங்கை எப்படி பேசணுங்கிறத கோச் பண்ணிட்டே இருந்தாங்க. அது ரொம்ப நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா நான் டப்பிங் பேசுகிற வரைக்கும் அதை அப்படியே கொண்டு வந்து சேர்த்தாங்க. முக்கியமாக நான் இங்கே ஒரு முக்கியமான ஒருத்தரை பற்றி பேசணும், அது பிரசன்னா சார். ஏன்னா நான் இந்த படம் பண்ணதுக்கு மிக முக்கியமான கிஃப்ட்டு டேக்அவே வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் தான். அவர் வந்து ஒரு பெரிய என்ன சொல்ற, தனி மனிதனுடைய நம்பிக்கை இவ்வளோ ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கிரியேட் பண்ணுங்கிறது, நான் கோயம்புத்தூரில் போய் நக்கலைட்ஸ் ஆஃபீஸ்க்கு போய் அங்கே இருக்கிற அவங்க கிரியேட் பண்ண கண்டென்ட்ஸும் அவரோட விஷனையும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் எனக்கு அது வந்து இது வந்து என்னுடைய கரியருக்கு அவர் தெரிஞ்சுக்கிட்டா க்ரோத்தா அப்படி இல்லைங்கிறத தாண்டி நான் மனசா உள்ளமா இன்டர்னல் க்ரோத்துக்கான ரொம்ப முக்கியமான ரெஃப்ரெஷிங்கான நிறைய விஷயங்கள் அவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இந்த படத்தில் நடிகர்கள் எல்லாம் முடிச்சிட்டோன்னா அந்த வரேன். அடுத்தது வந்து காஸ்டியூம்ஸ்க்கு வந்து மீரா வந்து எப்படின்னா ஏதோ இந்த கிண்டர் கார்டன் குழந்தைங்க மாதிரி தான் பேசுவாங்க. வந்து சார் உங்களுக்கு வந்து ஷர்ட்டு சைஸ் வந்து இதுவாக இருந்ததுன்னா முன்னாடியே சொல்லிடுங்க சார். அவங்க பெரும் பதட்டத்திலே இருப்பாங்க. இல்லைம்மா சரிம்மா நான் இல்லை சார் அது இருந்தால் சொல்லிடுங்க, 40 41 இருக்குது அப்படின்னு சொல்லி அவ்வளோ பார்த்து உங்களுக்கு ஓகே இல்லை சார், ஓகே சார், அவ்வளோ பிரமாதமாக ஒன்றும் பார்த்து செஞ்சு கொடுத்தாங்க. ரொம்ப நன்றிம்மா, தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் கண்ணன், எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் ஜாஸ்தி சஃபர் ஆனது கண்ணன் தான் நினைக்கிறேன். ஏன்னா ஏகப்பட்ட வருஷன் நாங்கள் வந்து எடிட்டில் வந்து நிறைய என்னது
ஆமாம் போர் அடிக்கும் போதெல்லாம் எடிட்டிங் போய் பட் கண்ணன் வந்து அதுக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக தான் இருந்தார். அவர் எந்த சமயத்துலையும் திடீர்னு அன்னைக்கு நைட் 2:30 மணிக்கு எழுப்பி எந்திரிச்சு வாங்குங்கன்னு சொல்லி அப்புறம் ஒரு சீக்வன்ஸை மாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கெலாம் வந்து ரொம்ப ஸ்போர்ட்டாக தான் இருந்தார். நான் வேற ஒரு ஷூட்டுக்கு போகும்போதுமே அவர் எடிட் பண்ணி வெர்ஷனை காமிக்கிறதுக்காக அந்த ஊருக்கு ஷூட்டுக்கு 2 பேரும் வந்திருந்தாங்க. ஸோ கண்ணன், உங்கள் பேஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து கடைசி வரைக்கும் தக்க வச்சிருந்ததுக்காக நன்றிகள். அப்புறம் சுஜித் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் கண்ணனுக்கு அப்புறம் அதிக கஷ்டப்பட்டது யாருன்னா சுஜித் தான் நினைக்கிறேன். முக்கியமாக நடிகர்களை வந்து ஒரு இடத்துல நிற்க வச்சு அதை ஷூட் பண்ணுறதுக்கு வந்து என்ன சொல்கிறது, நிறைய டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருந்தது. ஏன்னா நிறைய லைவ் லொக்கேஷன்ஸ்லையும் எடுக்க வேண்டியிருந்தது. அந்த லைவ் லொக்கேஷன் சிக்கல்கள் எல்லாத்தையுமே ரொம்ப அனுசரித்து வேலை செஞ்சு கொடுத்தாரு. தேங்க்யூ சுஜித். அப்புறம் நம்ம சுரேஷ் சார் வந்து இது 2வது ப்ராஜெக்ட். நான் மத்தகம்க்கு அப்புறம் இங்கே ஒர்க் பண்ணுறோம். சுரேஷ் சார் எப்படின்னா அவர் எப்படி ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறாருன்னு தெரியாது. இந்த சிவாஜி படத்தில் ரஜினி சார் நடந்து வர எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் பின்னாடி, அந்த மாதிரியான ஆள் அவர் வந்து ஒரு என்ன சொல்றது, இவ்வளோ கன்ஸ்ட்ரெயின்டான இருக்கிற டைமில் இப்படி ஒரு செட்டு வேணும்னாக்கா அதை ரொம்ப சீக்கிரமாக எஃபெக்டிவாக பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப நன்றி சார். அப்புறம் வின்சினா வந்து இவர் சொன்ன மாதிரி தான், நாங்கள் ஷூட்டிங் கூட அவ்வளோ கஷ்டப்படல. பட் ஆனால் அந்த ஃபோட்டோ ஷூட்டை வந்து அவ்வளோ டீட்டெயிலுக்காக ஏகப்பட்ட லேயர்ஸ்க்காக அப்படி அது ஐ ஃபார் த டீட்டெயில் வந்து ரொம்ப ஹெவியாக இருந்தது. அதோட ரிசல்ட்ஸ் தான் வந்து எங்களுக்கு போஸ்டர்ஸ்க்கு கிடைச்ச நிறைய பாராட்டுகள் வந்து வின்சினாக்கு தான் சேரணும். தேங்க்யூண்ணா, ரொம்ப நன்றி. இப்போ ப்ரொடியூசர் சார், எனக்கு தெரியல, ஒருத்தருக்கு வந்து இந்த நாங்கள் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்போம், இந்த பாஷா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரஜினி சார் மாதிரி என்ன பண்ணாலும் எப்படி இவருக்கு கோவமே வரமாட்டேங்குது, இவருக்கு கோவத்துக்கு போகிற அந்த நரம்பு கட்டாயிருச்சு, நாங்கள் கிண்டல் பண்ணிட்டே இருப்போம். அவருக்கு வந்து என்ன பண்ணாலும் வந்து கோவமே வராது. அவ்வளோ கனிவான கைண்டான ஒரு பர்சனை பார்க்குறது வந்து இன்னைக்கு ரொம்ப ரேர். எனக்கு வந்து இப்போ யோசித்து பார்த்தா இது வரைக்கும் அவர் பேசின வார்த்தை, என்கிட்ட பேசின மொத்த வார்த்தையும் சேர்த்தாலே வந்து ஒரு பஸ் டிக்கெட் பின்னாடி எழுதிடலாம், அவ்வளோதான் பேசியிருப்பாரு. அவ்வளோ லிமிட்டடாக இந்த மேடையில் பேசின எவ்வளவோ அதுதான் இந்த ஃபுல் ப்ராஜெக்ட்லேயுமே என்கிட்ட பேசியிருப்பாரு. ஸோ ரொம்ப நன்றி சார் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சதுக்காக. அண்டு வைசாக் கிட்ட நாங்கள் ஃபஸ்ட்டு ராஜேஷ் தான் வந்து என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி வைசாக் தான் வந்து இந்த படத்துக்கு மியூசிக் அப்படின்னு சொல்லி. நான் வைசாக் கிட்ட சொன்னேன், இங்கே பாருங்கள், காமெடி ஃபில்ம்ஸுக்கு ஜென்ரலாக ஒரு டெம்ப்ளேட் மியூசிக் இருக்கும், அதை நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டாம். நம்ம ராஜேஷும் நானும் ஏற்கனவே பேசி வச்சுருந்தது என்னென்னா, எப்படி ஒரு அட்வென்ச்சர் ஃபில்மு, ஒரு ஆக்ஷன் ஃபில்முக்கான மியூசிக் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கலாம் காமெடிக்கு அப்படின்னு சொன்னேன். பட் அதை வந்து கிராக் பண்ணுறதுக்கு, ஏன்னா ஒரு வழக்கத்துக்கு மீறி ஒன்று பண்ணணுன்றதுனால அதை கிராக் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார். பட் ஆனால் கஷ்டப்பட்டாரே தவிர்த்து கிவ் அப் பண்ணல, தொடர்ந்து அதை ஒர்க் பண்ணி முடித்தார். தேங்க்யூ வைசாக், உங்களுக்கு பெரிய 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 லைஃப் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. பாலமாக வந்து இந்த குடும்பஸ்தனும் அமைஞ்சதுங்கிறதுல பெரிய சந்தோஷம். அப்புறம் டைரக்டர் ராம் சாரும் சரி, தேசிங் சாரும் சரி, நாங்கள் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து ரஷஸ்லாம் பார்த்துட்டு வந்து எங்கிட்ட வந்து நிறைய சொல்லியிருக்காங்க, இந்த படம் நீங்கள் பண்ணியிருந்த இந்த சீன் நல்லா இருக்கு, அந்த சீன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி. தொடர்ந்து வந்து ஒரு வேலிடேஷனுக்காக வேலை செய்யும்போது ஒரு வேலிடேஷன் இருக்கணும்ல, யாராவது வந்து தம்பி நல்லா பண்ணுறப்பா அப்படின்னு சொன்னால் ஒரு நிறைவோ ஒரு நிம்மதியோ கிடைக்கும்ல, அதை வந்து தொடர்ந்து கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்டு எப்போவுமே என்னுடைய இன்னைக்கு வந்து கனி மேடம் சொன்ன மாதிரி தான், ஒரு சினிமா மேலே ஆசைப்பட்ட ஒரு பையன் இப்படி சினிமாவில் அதாவது ஒரு சின்ன பேரை எடுக்கிறதுக்கே வந்து ஒரு பெரிய ஆதரவு தேவை. அந்த சின்ன பேரை எடுக்கிறதுக்காக இவ்வளோ பெரிய ஆதரவு கொடுத்த உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா தொடர்ந்து என்னுடைய எல்லா படங்களுக்கும் சின்ன சின்ன முயற்சியை கூட நீங்கள் பெருசாக பாராட்டி எழுதுனது தான் என்னை வந்து அடுத்த ஏதாவது தொடர்ந்து நல்ல வேலைகளை செய்கிறதுக்கு வந்து என்னை ஊக்குவிச்சுட்டே இருக்குது. தேங்க்யூ, என்றைக்குமே ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருப்பேன் அதுக்கு.